ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வெறுத்து விட்டாய் தானே உன் வாழ்க்கையை? உன்னுடைய வாழ்க்கையின் மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள், உன்னை சுற்றி இருக்கும் சில உண்மையான உறவுகள் என்று நினைத்துவிட்டு இப்படி பல பேரை நீ என்ன செய்து விட்டாய்? வெறுத்து விட்டாய். வெறுத்து போய் நொந்து வேதனைகளோடு தான் இன்று வரைக்குமே இருக்கிறாய். எப்பொழுதுமே நீ என்னிடம் சொல்லும் ஒரு விஷயம், நான் அவ்வளவு சீக்கிரமாக யாரையும் நம்புவதில்லை. ஆனால் சாயி, உங்களை நான் இப்பொழுது எல்லாம் அளவுக்கு மீறி நம்புகிறேன். அதற்கு காரணம், மற்றவர்கள் சொல்கிறார்கள், நான் தெய்வத்தை நம்பினேன், சாயை நம்பினேன், என்னை சாய் கைவிடவே இல்லை என்று. அடுத்தவர்கள் சொன்னதினால்தான் நம்புகிறேன். என்னை கைவிட்டுவிட்டு என்னை நிலை தடுமாற விட்டு விடாதீர்கள். இதற்கு மேல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அசம்பாவிதத்தையும் பார்க்க மனமோ இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும், அதிசயம் நடக்க வேண்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இன்பங்கள் நடக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். ஆனாலும் சமீபத்தில் நிறைய விஷயம் நடந்துவிட்டது. இது எல்லா விஷயத்தையும் மறக்கும் விதமாக நல்லது செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று நீ கேட்கிறாய். நீ என்னை நம்பிவிட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் அசம்பாவிதம் நடந்தது. ஆனால் இப்பொழுது அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு சாய் பார்த்து கொள்வேன், உனக்கு வழி நடத்துவேன். உன்னை எப்பொழுதும் இன்பம் என்ற ஒரு வட்டத்திற்குள் உன்னை வைப்பேன் என்பது எல்லாம் நினைத்து விட்டாய். என்னிடம் நீ சொல்லிவிட்டாய். கட்டாயமாகவே நீ என்ன மாதிரியான எனக்கு சொன்னாயோ, இந்தந்த விஷயம் வேண்டும், இந்தந்த விஷயம் எனக்கு செய்து தர வேண்டும், இதெல்லாம் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னாயோ, அது எல்லாம் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிறது. அந்தந்த விஷயங்கள் நேரத்திற்கு சரியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். நிறைய துரோகிகள் இருப்பதினால் யாரை நம்புவது, யாரை நம்பாமல் இருப்பது என்று தெரியவே இல்லை. நம்புவதா வேண்டாமா என்று ஒவ்வொரு நபரும் தவறுகளை செய்துவிட்டு அது உனக்கு வினையாக வந்து முடியும் பொழுதுதான் தெரிகிறது, வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதா என்று. என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நிறைய நாள், நிறைய பொழுதுகள் என்னிடம் நீ கேட்கும் ஒரு விஷயங்கள் என்னவென்றால், வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நிமிஷமும் வலி வேதனைகள் என்ற விஷயத்திலேயே இருந்து ஏன் எனக்கு உதவி செய்ய முன் வரவே இல்லை என்பது நீ கேட்கும் விஷயங்கள். உனக்கு முன் வரவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். உனக்கு நான் முன் வந்திருக்கிறேன். அது எல்லாம் உனக்கு தெரியாமல், உனக்கு தெரிந்து நான் ஏன் முன் வரவில்லை ஒவ்வொரு விஷயத்திலேயும் என்றால், அதற்கு முக்கிய காரணம் உண்டு. எல்லா விஷயத்திலேயும் நான் இருப்பேன் என்று நினைத்து கொண்டு உன்னுடைய திறமைகளை எல்லா விஷயத்திலேயும் விட்டு விடுவாயோ என்று. இது என்ன சாய், சாக்கு சொல்கிறீர்கள், நீங்கள் எனக்கு உதவியை செய்யவில்லையே சாய் என்றெல்லாம் கேட்கலாம். நான் எதிலேயும் உன்னை குறை சொல்லவே இல்லையே. எல்லா விஷயத்திலேயும் உன்னை பாதுகாப்பேன், எல்லா விஷயத்திலேயும் உன்னை வழி நடத்துவேன் என்பதை தானே இதுவரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உன்னை கடைசி நிமிஷம் வரைக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் கடைசி நிமிஷம் வரைக்கும் உன்னை எப்படியெல்லாம் காவல் காக்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் வழிநடத்த வேண்டுமோ, எந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் சீரும் சிறப்புமாக அழகாக கொடுத்து உன்னை வாழ வைக்க வேண்டுமோ, அந்த அளவுக்கு உனக்கு எல்லா விதமான விஷயங்களையும் கொடுத்து வாழ வைப்பேன். எதுவுமே இங்கு முடியாது, நடக்காது என்பதை நீங்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அதை நான் சொன்னால் வாழ்க்கையில் தவறாகிவிடும். நான் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகளுக்கு முடியாது, நடக்காது என்று சொல்லிக் கொடுப்பது கிடையாது. முடியும், நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் என்பதை ஒரு நல்ல விஷயத்தை மட்டுமே என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். என்னுடைய பிள்ளைகள் சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய பிள்ளைகள் ஆனந்த கண்ணீர், அதாவது எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா, அந்த கண்ணீரோடு இல்லாமல் ஆனந்த கண்ணீரோடு
என்னுடைய பிள்ளைகள் இவ்வுலகில் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த சாயுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. மற்றவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஓடும் இந்த சாய்க்கு தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவு அழகாக அமைத்து தர வேண்டும் என்பது தெரியாமலா போகும்? எல்லாமே தெரியும், நல்லாவும் தெரியும். எல்லாமும் தெரியும், நல்லாவும் தெரியும். பல பேருக்கு நீ வாழ்க்கையை காமித்திருக்கிறாய், இதை செய், அதை செய், அப்படி இரு, இப்படி இரு என்று. ஆனால் இப்பொழுது வாழ்க்கையில் சில தடங்கல்களும் தடுமாற்றங்களும் வந்தவுடன், கொஞ்சம் சறுக்கி விட்டவுடன் 4 பேர் வந்து உனக்கு அறிவுரை சொல்கிறார்கள். அவர்களுக்கு நீ சொன்ன காலங்கள் போது அவர்கள் உனக்கு சொல்கிறார்கள் என்ற பொழுதுதான் வேதனை கூடுகிறது தானே. வேதனை இல்லாமல் ஒரு காலம் உருவாகும் என்றால் அது உனக்கு நிச்சயமாக உருவாகும். பல பேருக்கு உதவி செய்த உன்னுடைய கைகள் இப்பொழுது உதவிக்காக ஏங்கி நிற்கிறது. என்னுடைய கைகள் வந்து உதவி செய்யும், மனிதர்களுடைய கைகள் வந்து உதவி செய்யாவிட்டாலும் தெய்வத்துடைய கைகள் உனக்கு உதவி செய்யும். அதனால்தான் உதவி செய்யுங்கள். உங்களால் முடிந்த ஒரு ரூபாயாக இருந்தால் கூட யார் உதவி செய்ய வேண்டும், யாருக்கு உதவி செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு பார்த்து பார்த்து செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, செய்தவர்கள், அதாவது நீ உதவி செய்தவர்கள் திரும்பவும் வந்து செய்வார்கள் என்று எதிர்பார்க்காமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டு இருங்கள் என்று 1000 வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லும் விஷயங்கள் உதவி செய்துவிட்டு எதிர்பார்க்காதீர்கள் என்பதுதான். அதுதான் உனக்கு நான் ஏற்கனவே சொன்னது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்தாய், எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில் நீ தாண்டி வருகிறாய். இனிமேலும் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் நல்ல முடிவே எடுப்பாய் என்று சொல்கிறேன். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படுத்தியது எல்லாமும் போதும். எல்லாமும் எனக்கு தெரியும். என்னுடைய தங்க உயிருக்கு எப்படிப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும், எப்படி ஒரு அப்பாவாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு நண்பனாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவாக இருக்க வேண்டும் என்பது அனைத்துமே தெரியும். நிச்சயமாகவே வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் துணை இருப்பேன். அழாதே, புலம்பாதே, வாழ்க்கை இவ்வளவுதானோ என்று நினைக்காதே. எல்லாமே நடக்கும், எல்லாமே சுவாரஸ்யமாகவே நடக்கும், நல்லது நடக்கும் என்று நம்புவதுதான் உங்களுடைய வேலை. உங்களுடைய வேலை இன்னொன்று என்னவென்றால், சில விஷயங்களை நல்லபடியாக என்னால் முடியும், என்னால் செய்வேன், நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி உங்களுடைய மனதையே நீங்களே ஆறுதல் படுத்திக் கொள்வது. மற்றவன் வருவான் உன்னை ஆறுதல் படுத்த என்று நினைத்தால் அது நடக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் நடக்கும். புரிந்ததா? எல்லாம் நடக்கும், நன்றாக நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து வழிகாட்டி உன்னை வாழ வைப்பது இந்த சாயுடைய கடமை. என்னுடைய கடமைகளிலிருந்து ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் மீறியோ இல்லை உன்னை ஏமாற்றியோ செல்ல மாட்டேன். நல்லதே செய்வேன். சிரித்துக்கொண்டு சொல்கிறேன், நல்லது நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.